நிக்கிறானா? எந்த அரசியல் சரியான அரசியல்? தமிழ் தேசிய அரசியல் சரியான அரசியல். அந்த அரசியலை எடுத்துட்டு போற செந்தமிழன் சீமானோட கரத்தை வலுப்படுத்த வேண்டிய அவசியமும் தேவையும் எங்களுக்கு இருக்குது. அதை நோக்கி நாங்க நகர்றோம். எத்தனை பேர் வரலாம் போகலாம், ஒத்தாளுங்க நிக்கணும். தமிழீழ தேசிய தலைவர் எவ்வளவோ 30 ஆண்டு படையை கட்டினாரு. படையில எல்லாரும் நின்றாங்களா? இயக்கத்தோடு போனவன் இருக்கான்ல, பிரிஞ்சவன் இருக்கான்ல, அதுக்காக படையை விட்டுட்டு தமிழ் இங்க 1000 ஒட்டமன்களும் 1000 பால்ராஜ்களும் உருவாக்கப்படும். அது மாதிரி செந்தமிழன் சீமான் இருந்தா இங்க 1000 கல்யாண சுந்தரமும் 1000 ராஜீவ்காந்தியும் 1000 தீரம் திருமுருகனை உருவாக்கக்கூடிய சக்தி வல்லமை அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு இருக்கு. மத்தவங்க மாதிரியா சொல்றது? நம்ம 5000 பேரோட இணைய போறோம், 2000 பேர் இணைய போறோம். உண்மையை சொல்லுவோம், ராமநாதபுரம் மாவட்டத்துல கொடுக்கப்பட்ட நேரமும் காலமும் ரொம்ப கம்மி எனக்கு. அதனால குறைஞ்சபட்சம் நாங்க ஒரு 1000 பேர்கிட்ட நான் இறையிறதுக்கான சாத்திய கூறுகள் உண்டு. நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்ப தமிழர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் நிறைவேறும். 10 ஆண்டு இயக்க அரசியல் மக்களுக்கு நிறைய வேலை செஞ்சாச்சு. என் சக்திக்கு மீறி 124 பொதுநல வழக்கு போட்டிருப்பேன், பொதுமக்களுக்காக மட்டுமே. தமிழகம் தழுவிய பொதுநல வழக்கு போடப்பட்டிருக்கேன். அந்த அளவுக்கு பொதுநல வழக்கு போடப்பட்டிருக்கேன். நிறைய அளவுக்கு நீட்டுரிமை போராட்டம், ஹைட்ரோ கார்பன் போராட்டம், கச்சத்தீவு போராட்டம், காவிரி போராட்டம், முல்லை பெரியார் போராட்டம், நெடுவாசல் போராட்டம், இப்படி ஜல்லிக்கட்டு போராட்டம், இப்படி எல்லா போராட்டங்களையும் மக்களோடு மக்களா நின்று ஒரு வாரம் 10 நாள் 50 நாளுக்கு மேல தங்கி நின்று மக்களோட களங்கண்டு அதுல இருந்து இனி ஒரு அதிகாரத்தை நோக்கி நகருவதற்கான திட்டமிட்டுதான் இன்னைக்கு நான் நாம் தமிழர் கட்சி முடிவெடுத்து உள்ள வந்தது. நாம் தமிழர் கட்சி இப்போ வரைக்கும் அதிகாரத்தை நோக்கி ஒன்றும் நகரல. அவங்களுடைய வாக்கு சதவீதம் தான் ஏறிட்டு அதிகாரத்தை நோக்கி இது வரைக்கும் போல. விரைவில் அதை நோக்கி நகரும். நீங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து வரும்போது ஒரு முரண் காரணமா விலகிருக்கு. அந்த முரண் இப்ப சரியா இருக்கா? நான் நாம் தமிழர் கட்சியில ஒருபோது இருந்ததும் கிடையாது. நான் நாம் தமிழர் கட்சி விட்டு வெளியே போனதும் கிடையாது. நான் எப்பொழுதுமே தனிப்பட்ட முறையில 2009 இருந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவான நபரை தனித்த தமிழர் கட்சியுடைய தமிழர் ஆயமா நான் இருந்தேன். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே தமிழ் மாணவர் பேரவை, தமிழ் இளைஞர் பேரவை ஒரு அமைப்பு வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன அமைப்புகளோட சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் பணியாற்றிக்கிட்டு கொண்டுகிட்டு இருந்தோம். அப்புறம் குறிப்பா தமிழ்நாடு மீனவர் உரிமை பாதுகாப்பு இயக்கம் சொல்லி ஒரு அமைப்பு வச்சு தமிழ்நாடு முழுக்க 13 மாவட்டங்கள்ல மீனவர்களுக்கான பிரச்சனை கையில் எடுத்து தொடர்ச்சியா போராடிக்கிட்டு கொண்டுகிட்டு இருந்தோம். இப்படி இயக்க அரசியல், மக்கள் அரசியலோட சேர்ந்து களம் கண்டு நின்று வேலை செஞ்சதன் அடிப்படையில இன்னைக்கு ஒரு மன நிறைவு என்னன்னா, என்னதான் போராட்டம் பண்ணாலும், என்னதான் ஆர்ப்பாட்டம் பண்ணாலும், என்னதான் விடயங்கள் ஆனாலும் குறைஞ்சபட்சம் ஒரு அதிகாரம் வேணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள வந்த பிறகு அந்த அதிகாரம் கூடுதலா கிடைக்கும் பொழுது, எம்எல்ஏவா இருக்கும் போது, எம்பியா இருக்கும் போது நம்ம நேருக்கு நேர் நின்று என்ன பண்ணலாம், வேலை செய்யலாம். இப்ப அதிகாரங்கள் நம்ம கேரளாவில் நம்ம பினராயி விஜயனுக்கு இருக்கிறதுனால அந்த மக்கள் செல்வ செழிப்பா இருக்கிறாங்களா? இல்ல, அதிகாரம்னு சொன்னாலே நீங்க திமுக அதிமுக சைடு தானே வந்திருந்தாங்க. அதிகாரம் நாம் தமிழர் கட்சியில விரைவில் அது வரும், நிரூபிக்கப்பட்டதுன்னு இல்லவே 100% வரும். ஐயா ஒண்ணுமே இல்லைங்க, நான் திரும்ப சொல்றேங்க ஐயா. தனியா ஒருத்தன் நிக்கிறான். புலி எப்பவும் என்ன செய்யுது? புலி எப்பவும் என்ன பண்ணும்? கூட்டமா போமா, தனியா போமா? பேச்சுக்கு சரினா அதிகாரம் உங்களுக்கு வேணும்னா நீங்க தனியா நின்று வெல்ல முடியுமான்னு ஒண்ணு இருக்கு. அந்த விஷயம் 2026க்கு அப்புறம் என்ன நடக்குதுங்கிறத நீங்க பாருங்க. 2026 நாம் தமிழர் கட்சி வெர்சஸ் திமுக தான். புரியுது? இதுக்கு இடையில யாரு வேணாலும் வரலாம். புகழ் வெளிச்சம் பெறவங்க எவர் வேணாலும் இங்க நிக்கலாம். நிக்கிறாங்களா? நின்று பிடிக்கிறாங்களா? இதுதான் இங்க விஷயம். இப்போ ஓப்பனாக கூட கேட்கிறேன், 40 லட்சம் ஓட்டை வச்சுக்கிட்டு அதிமுகவோடவும் விஜயோட கூட்டணி வச்சா நாம் தமிழர் கட்சி 100% வருமா வராதா? வரும் ஐயா. அது எங்களுக்கு தெரியாமலாம் கிடையாது. இன்னைக்கு வர விஜயா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடியா இருக்கட்டும், ஆனா சீமானா இருக்கட்டும், இவங்க எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஒரு கூட்டணி மட்டும் வச்சு அமைச்சிட்டாங்களுக்கு 100% திமுக வீட்டுக்கு அனுப்பிச்சு விடலாம். புரியுதா உங்களுக்கு? ஆனா அதையும் தாண்டி ஒரு கனவு இருக்கு எங்க அண்ணனுக்கு. அதையும் தாண்டி ஒரு பெரும் கனவு இருக்கு. அந்த கனவு என்பது நடைமுறைப்படுத்துற இடத்துல யார் இருக்கா? ஒரு தலைவனா அண்ணன் தான் இருக்கிறார். அவருடைய எண்ணத்தையும் அவருடைய சிந்தனையும் நடைமுறைப்படுத்துவதற்கான பொறுப்புகளை தான் நாங்க நின்றுகிட்டு இருக்கோம். காலம் மாறலாம், மாறாமையும் போகலாம். அதிகாரம் மிக வலிமையானது. முதல்வர் ஆகணுங்கிற எண்ணத்துல மட்டும் இல்ல, மக்களுக்கு வேலை செய்யுங்கிற எண்ணத்துல தானே ஒரு மனுஷன் வேலை செஞ்சுட்டு எவ்வளவு நாளா? அதே கூட்டணியை போயிட்டு துணை முதல்வர் பதவியோ அமைச்சர் பதவியோ சீமானுக்கு வாங்கிட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவர் புகழ் வெளிச்சம் பெறலாம், அவருடைய விஷயங்கள் அதுக்கெல்லாம் கிடையாதுங்க. இங்க தனித்த முறையில ஒரு மிகப்பெரிய எழுச்சியா நம்ம உருவெடுக்கணும். இன்னைக்கு 400 ஆண்டுகளுக்கு அப்புறம், ஐயா நான் சொன்ன நல்லா கேட்டுக்கோங்க, 400 ஆண்டுகளுக்கு அப்புறம், கிபி 1600க்கு அப்புறம் தமிழனுக்குன்னு ஒரு தனித்த அரசியல திராவிடத்தை விட்டு ஓட ஓட விரட்டிக்கிட்டு ஒருத்தன் கிளம்புறானா அது செந்தமிழன் சீமான் மட்டும்தான். இப்ப பேசும்போது நீங்க கல்யாண சுந்தரம் போன்று, ராஜீவ்காந்தி போன்று
பாலியம்மாள் போன்றவங்க நாம் தமிழர் கட்சி உருவாக்குறாங்க அப்படின்னு. ஆனா உருவாக்குற யாருமே நாம் தமிழர் கட்சியில இருக்க மாட்டாங்க. ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் வருது என்ன ஒண்ணு கட்சியில இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் என்னவோ அதை சொல்லி அவங்க அமைதியா வெளியில போயிருக்காங்க. குறிப்பா பேராசிரியர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க இப்ப நீங்களும் பேசும்போது எல்லாருமே வந்து சீமான்கிறீங்க. நாம் தமிழர் கட்சியுடைய அத்தனை பேரோட உழைப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. எல்லாரும் வந்து இப்ப நாம் தமிழர் கட்சியை முன்னிலைப்படுத்தாம சீமான் அப்படின்னு சொல்லிட்டா சீமானிசத்தில் உடன்பாடு இல்லை அப்படின்னு பேராசிரியர் திருப்பி அழைத்தாலும் அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா கட்சி கொள்கை அதுதான் முக்கியம். பேராசிரியர் யாரும் சொல்றீங்க? கல்யாண சுந்தர் அவர் அப்படி முன்வைக்கிறாரு. இப்ப மீண்டும் வராதா பேசுறாங்க. இருந்தாலும் கூட அவர் சொல்லிட்டு போகும்போது என்ன சொன்னாங்கன்னா எனக்கு சீமானிசத்தில் உடன்பாடு இல்லை. ஆனா அந்த விஷயத்தை எல்லாருமே பேசுறது காரணம் என்ன? இப்ப கொள்கை அப்படிதான் பேசுறீங்க. ஆனா ஏன் சீமான முன்னிலை தமிழ் தேசியம்னு சொல்றேன். அப்புறம் அவர் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இந்த விஷயத்துல நீங்க நல்லா பாக்கணுங்க. 1000 ஆண்டு வரலாறா இருக்கட்டும், 2000 ஆண்டு வரலாறா இருக்கட்டும், ஒரு அரசனை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அது ராஜராஜ சோழனா ராஜராஜ சோழன் தான், ராஜேந்திர சோழனா ராஜேந்திர சோழன் தான், கடுங்கோன் பாண்டியனா கடுங்கோன் பாண்டியன் தான், வீரமங்கை வேலுநாச்சியார்னா வேலுநாச்சியார் தான், முத்துவடுகநாதன் முத்துவடுகநாதன் தான், மருது பாண்டியர்னா மருது பாண்டியர் தான். இப்போ ஒருத்தர் மருது பாண்டியர் தான் சிற்றரசர்னா அவரை ஃபோக்கஸ் பண்ணி தான் அவருக்கு பின்னாடி நின்று தான் ஒரு வேலை செய்ய முடியும். அது மருது பாண்டியர் பாடையில் நின்று சில பேர் முரண்பட்டு வெளியே போயிருக்கலாம். அது போல இப்ப இன்னொன்னு சொல்லுவோம், திராவிடத்துல ஜெயலலிதானா ஜெயலலிதா தான், ஜெயலலிதா எடுக்கிற முடிவுகள் தான். ஏன்னா அப்பதான் இப்போ இன்னொன்னு ஓப்பனா சொல்லுவேன், ஒரு ராணுவ தளபதினா ஒரு ராணுவ தளபதி தான், ஒரு டிஜிபினா ஒரு டிஜிபி தான். அவர் போடுற உத்தரவு தான் இங்க இருக்கிற யாரா இருந்தாலும் என்ன பண்ண முடியும், நடைமுறைப்படுத்தும். இந்த சிஸ்டம் என்பது தமிழ்நாட்டுல ஒற்றை தலைமையை ரசிக்கக்கூடிய சிஸ்டமேட்டிக்கா தான் நம்ம கட்டமைப்பு இருக்கு. கூட்டு தலைமையை கட்டமைக்கிற கட்டமைப்பு நம்மகிட்ட இல்ல. அதான் நான் திரும்ப சொல்றேன், கூட்டு தலைமையை கட்டமைக்கிற கட்டமைப்பு தமிழருடைய வாழ்வியல அது சேர மன்னர்களா இருக்கட்டும், சோழ மன்னர்களா இருக்கட்டும், பாண்டிய மன்னர்களா இருக்கட்டும், இன்னும் வர சிற்றரசர்களா இருக்கட்டும், அது ஒற்றை தலைமையை கட்டமைக்கக்கூடிய கட்டமைப்பு. அந்த ஒற்றை தலைமையை கட்டமைக்கிற கட்டமைப்புகளை நின்று பிடிக்க முடியாம கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் போன்ற நபர்கள், இன்னும் தனித்திய இயக்கங்கள் போன்ற நபர்கள், இந்த கூட்டு தலைமை தமிழ் தேசியத்துல இல்ல, சீமான் எடுக்கிறதா ஒரு முடிவா இருக்குது அப்படின்னு போட்டு போறாங்க. இப்ப இன்னும் அப்படி எங்கிட்டு பாருங்களேன், அவரே சொல்றாருல, மத்தவங்க என்ன சொல்ற, சீமானே சொல்ற நான் எடுக்கிறதுதான் முடிவு. ஆமா, அப்ப அது தானங்க நான் சொல்றேன். அவரா சொல்லிட்டு தானே சொல்றாரு. அவர் சொல்றாருல, என் பின்னாடி வந்தா வா, நான் நல்லா ஒழுங்கா கேப்டனா ஓட்டுவேன்னா என் பஸ்ல ஏறு, நான் ஒழுங்கா கேப்டனா ஏறினா என் பஸ் விட்டு இறங்கிரு. அப்படி சொல்லிட்டு தானே இருந்தாலும் கட்சி ஆரம்பிக்கிறான், அப்படி சொல்லிதான் இருந்தாலும் பண்றான். அப்படி சொல்லிட்டு பண்றவங்கள நான் தெரிஞ்சுதானே போறேன், இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் போறேன். நீங்க கல்யாண சுந்தரம் தெரிஞ்சு போனாரா தெரியாம போனாராங்கிற அது கல்யாண சுந்தரம் தான் நீங்க கேட்கணும். புரியுதா உங்களுக்கு? நான் தெரிஞ்சுட்டு போறேன். அம்பி, இந்த கப்பல் நான் யாரு, கேப்டன், நான் நல்லபடியா ஓட்ட போறேன், நான் ஓட்டுற பஸ் கரெக்டா போய் சேரும்னு என் மேல நம்பிக்கை இருந்தா நீ வா, எனக்கு பிடிக்கல நீ இறங்கி என்ன பிடிக்குது போய்கிட்டே இரு. அதான அவர் சொல்றாரு. பெரியார் எதிர்ப்பு பேசின பிறகு நிறைய பேர் வர்றதுக்கான காரணம் என்ன? அப்ப பெரியார் எதிர்ப்பு எப்ப சீமான் பேசுவாருன்னா எல்லாம் காத்துட்டு இருந்தீங்களா? ஐயா, திரும்ப திரும்ப என்ன சொல்றேன்னா, சமூக நீதி என்று பேசிட்டு, சமூக பங்கீடு என்று பேசிட்டு, பெண் உரிமை என்று பேசிட்டு, பெண் அடிமைத்தனத்தை ஒழிக்க போறது பேசிட்டு என்னையா இங்க நடந்திருக்கு? பெரியார் இல்லாத கேரளால பெண் உரிமை இருக்குது, கல்வி இருக்குது. பெரியார் இல்லாத மேற்கு வங்காளத்துல பெண் உரிமை இருக்குது, பெண் கல்வி முறை இருக்குது. அதிகமான கல்வி முறையை அதிகமா பெற்ற 2 மாநிலங்களும், ஒன்று கேரளா, 2வது மேற்கு வங்காளம். பெரியாரே இல்லாத மாநிலம் தான் காஷ்மீர். மிகப்பெரிய தேசிய விடுதலை பேசக்கூடிய இடத்துல தான் இருக்குது, அதுவும் கல்வி அறிவு பெற்றிருக்கு. அப்ப அங்கெல்லாம் இல்லாத வராத பெரியாரு இங்க மட்டும்தான் எங்களுக்கு கல்வி அறிவு கொடுத்தாரா? பெண் அடிமைத்தனத்தை போய்கிட்டாரா? சம உரிமை போய்கிட்டாரா? சரி, பெரியார் வழி வந்த திமுக வந்து எத்தனை பெண் அமைச்சர்களை உருவாக்கி வச்சிருக்கு, எத்தனை பெண்களுக்கு வந்து சேர்மனா எம்பியா எம்எல்ஏ ஆக்கியிருக்கு, இல்ல எத்தனை பெண்களை சட்டமன்ற தேர்தல பங்கெடுத்து ஓட்டு போட வச்சு ஜெயிக்க வச்சிருக்கு? ஒன்ன சொல்லுங்க ஐயா. 50 ஆண்டுகளுங்கய்யா. வந்த வந்து 2வது தேர்தலே வந்து பெண்களுக்கு 117, ஆண்கள் 117 சமமா ஒருத்தர் நிரூபிச்சு வச்சிருக்கான். அந்த ஆளு வச்சிருக்காரா இல்லையா? இது பத்தாதா? அதுகிட்ட விட்டுட்டு அவர் வந்து ஐயா மாவ சொல்றதா நான் சொல்றேன். நான் போறேன்னா மக்கள் போற இடத்துல என் முன்னாடி என்ன நடக்குற பாரு, அத பார், பின்னாடி என்ன இருக்கிறத பார்க்காத. எவனுக்குமே முதுகுக்கு பின்னாடி அழுக்கு இருக்கு, அதை பார்க்காத. என் முன்னாடி என்ன இருக்குன்னு மட்டும் பாரு. அங்க போற போராட்டம் மக்களுக்கான போராட்டம் தூய்மையா இருக்குதா? அந்த தூய்மையா இருக்கா? சாதி வாரி கணக்கெடுப்பு, டங்ஷன் எதிர்ப்பு போராட்டம், நீட் எதிர்ப்பு போராட்டம், அந்த போராட்டத்துல மத்திய அரசு எதிர்த்து சமரசம் இல்லாம ஒருத்தன் போராடிட்டு இருக்கல, அதை பார். அதை விட்டுபடியும் இதுக்கு பின்னாடி இருக்கிறத நீ பாத்துக்கிட்டே இருந்தீனாக்க அது அழுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணுவ இருக்குதான் செய்யும். அதைத்தான் அண்ணன் தெளிவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, தெளிவா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இங்க என்னன்னா, அதிகாரத்துல இருக்கிறவன் கோடி கோடியா கொள்ளையடிச்சு வச்சிருக்கவனுக்கு பதட்டம் ஆயிடுச்சு. அவன் அரசியல் வந்து இங்க வீழ பாக்குது. அப்ப அவன் அரசியல் வீழ்ற ஒரே விஷயத்தை யாரு பண்ணிக்கிட்டு இருக்கா? என்ன பிஜேபி பண்ணுதா?
திராவிடத்தை வீழ்த்தணும் பிஜேபி பண்ணிக்குதா, இல்ல பிஜேபி வீழ்த்தணும்னு வந்த திராவிடம் பிஜேபி வீழ்த்திக்கிட்டு இருக்கா? ரெண்டை நேர்கோட்டில் வச்சு ஒருத்த வீழ்த்துறான். ஆரியத்தையும் வீழ்த்துறான், திராவிடத்தை வீழ்த்துறான். எந்த பணமும் இல்லாம, எந்த ஒரு பொருளாதார உதவி இல்லாம, எந்த ஒரு பெரிய பேர அரசனுக்கோ பெரிய ஜல்வ சமீந்தாருக்கோ மகனா பிறக்காத ஒருத்த நபரு அந்த ஆள் வீழ்த்துறன்னு சொன்னா, அவருக்கு பின்னாடி ஒட்டுமொத்த தமிழர்களும் 10 கோடி தமிழர்களும் அணிதிரண்டு நிக்கணும். அந்த அடிப்படையில தான் நான் உள்ள வந்திருக்கேன். அதை விட்டு அவர் இப்படி செய்யறார், அவர் அப்படி பண்றார் அப்படின்னு பார்த்தா உன் குடும்பத்துல 1000 பிரச்சனை இருக்கும். என்ன செல்விக்கு கனிமொழிக்கு பிரச்சனை இல்லாம இருக்குதா? இல்ல ராஜாத்தி அம்மாளுக்கு தாயல அம்மாளுக்கு பிரச்சனை இல்லாம இருக்குதா? இல்ல அழகிரிக்கு ஸ்டாலினுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கா? இல்ல வீட்டு இருக்கு அதிகார சண்டை இல்லாம இருக்குதா? அதெல்லாம் நாங்க பேசுற நமக்கு தாங்குவீங்களா? நீங்க தாங்குவீங்களா? அதெல்லாம் நாங்க பேசுறோமா? அது போல எங்க கட்சிக்குள்ள எங்களுக்கு 1008 பிரச்சனைகள் இருக்கும். அதை நாங்க பேரி சரி பண்ணிக்கிறோம், இல்லைன்னா கட்சி விட நாங்க நீக்கிக்கிறோம். அதை நீ ஏன்டா ஓய்வு பெருசாக்குற? இப்ப நான் வர்றேன் 1000 பேரோட வர்றேன். இந்த சன் டிவியா இருக்கட்டும், இன்னும் திமுக கும்படிக்கிற ஊடகமா இருக்கட்டும், எங்க போடு பார்ப்போம். நாம் தமிழர் கட்சியோடு தமிழர் கட்சி 1000 பேர் உறுப்பினர்களாக சேர்ந்தார்கள். நீ போடு பார்ப்போம். போட மாட்டீல்ல? அப்ப இங்க அரசு இங்க ஊண்டப்பட்டிருக்கு. நீ போட மாட்ட, எப்படி போடுவானே? ஆனா இதே நாம் தமிழர் கட்சியை விட்டு ஒரு 50 பேர் வெளியே போறானுங்க, 500 பேர் மாற்று கட்சியில் போய் இணைந்தார்கள். அப்படி கட்டத்துல போட்டு அது ஸ்கிரீன்ஷாட் போட்டு தமிழ்நாடு முழுக்க பரப்புறானா இல்லையா? இப்ப இங்க என்ன அரசியல் இங்க நிறுவப்பட்டு இருக்கு? தமிழ் தேசிய அரசியல் இந்த மண்ணில வந்துடக்கூடாது. அந்த தமிழ் தேசிய அரசியல சமரசம் இல்லாம, யாரோட ஒத்துழைப்பு இல்லாம, தனி நபரா, ஏன்னா முன்னாடி நம்முடைய முன்னோர்கள் நிறைய துரோகம் பண்ணிட்டு போயிருக்கான். நாம் தமிழருடைய ஆதித்யநாதா இருக்கட்டும், தமிழரசு கட்சி உருவாக்கிய ஐயா தமிழகத்தை உருவாக்கிய இன்னும் போன்ற நபர்களா இருக்கட்டும், போய் திமுக போய் சொம்படிக்கிற அடகு வச்சுட்டு போயிட்டான். மறுபடியும் தமிழர்கள் திமுக போய் சொம்படிக்கிற வேலையை பாக்குற வேலையை இங்க இருக்கக்கூடாது. இதுதானே இங்க விஷயம்.